சிலுவை அப்படின்னு சொன்னால் துன்பம் அப்படிதானே சொல்லுவாங்க. சிலுவை அப்படின்னாலே துன்பம்னு. ஆண்டவர் நமக்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவர் எதெல்லாம் நமக்கு மாதிரியாக வைத்து போனார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதினாலே, ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு மாதிரியாக இவைகளெல்லாம் வைத்து போனார் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளில் பார்க்குறது நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எல்லா காரியங்களும் நமக்கு நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். யாராவது கஷ்டப்படணும்னு நினைப்போமா? இல்லை. எல்லோரும் நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்ல காரியங்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், விரும்புவோம். யாருமே நான் கஷ்டப்படணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பிறக்கும் போதே எதுக்காக தான் வந்தார்? பாடுபடுறதுக்காக தான் வந்தார். எதற்காக தன்னுடைய தான் இந்த உலகத்தில் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றதாகவே தெரியும். ஆகையினால அவர் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை, அதுவும் பிதா நம்மளை கஷ்டப்படுத்த போகிறாரு, நாம் ஒரு மரணத்தின் மூலமாக கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் என்பதை திட்டமாக தெரிந்திருந்தோம் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நாமெல்லாம் ஒருவேளை இந்த உலகத்துக்கு வரும்போதே உங்களுக்கு என்னென்ன பாடுகளாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? வேண்டாம் வேண்டாம், அதோடு அந்த வாழ்க்கையே வேண்டாப்பா, நான் பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்வோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்தில் பாடுபட போகிறோம் என்பது நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்கு வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். பாருங்கள், மற்ற 26:39 எடுத்து வாசிங்க யாராவது. சன்ட்டு அப்புறம் போய் என்ன செய்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், இந்த பாத்திரம்னு அவர் எதை சொல்கிறாரு? தன்னுடைய மரணத்தை சொல்கிறார். தன்னுடைய மரணத்தை சொல்கிறார். இந்த மரணம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் எங்கட்டும். அவருக்கு என்ன, இப்போது நம்மெல்லாம் இருக்கிறோம், திடீர்னுட்டு நாளைக்கு நீங்கள் செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி யாராவது நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிதானே? அப்பா இந்த உலகத்தின் பாவத்தில் விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் சரீரத்தில் இருந்தனாலே ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பிதாவிடத்தில் கேட்குறாரு, இப்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக்கடவுன்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட இது கேட்போமா? நம்ம ஆண்டவரே எத்தாருன்னு கேட்பாங்க. உன்னுடைய சித்தத்தின்படி கேட்டாருன்னு சொல்லி நம்ம கேட்போமா? கேட்கவே மாட்டோம். அப்படி கேட்குறதுக்கு வாயே என்ன செய்யாது. கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்யணும்? எனக்கு தரணும், இது எனக்கு தரணும், நாம் பிள்ளை நீ கட்டாயம் தரணும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஜெபம் பண்ணுறது நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே நீர் நாம பிள்ளை தானே, அதனால நான் கேட்குறேன், நீ என்ன செய்யணும்? தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுற ஆட்களெல்லாம் நான் என்ன செய்யிருக்கேன், பார்த்துருக்கேன். அருமையானே, அப்படின்னாலே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்ன செய்வோம். நம்முடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்வோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பிதாவை அதிகமாக விரும்பினபடியினாலே, அவரை அதிகமாக நேசித்தபடியினாலே அவர் சொல்படி என்ன செய்தார். அருமையானே, நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோமா? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், அப்படி தானே? மரணம் வரும், மரணம் அடைவதற்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தோன்னு சொல்லி தெரிந்தும் அவர் என்ன செய்தார்? சந்தோஷமாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எனக்கு தெரியும், ஒரு ஆள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு தெரில, ரொம்ப தடியாக இருப்பார். தடினா அப்படி ஒரு தடி, ஒரு 3 ஆள் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால், என்ன மாதிரி 3 ஆள் சேர்ந்தாச்சுன்னா எவ்வளோ பெரிய தடி பாருங்கள், அப்படி ஒரு தடி. அப்போ அப்படி இருக்கும்பொழுது டாக்டர்ஸ் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, நீங்கள் சாப்பாடை குறைங்க, நல்லா வாக்கிங் போங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. இவருக்கு அதிகம் விட முடியல, உடம்பையும் விட முடியல, இந்த லெவலில் என்ன இருந்திருக்காரு. உடனே அவர் டாக்டர் சொன்னாரா, நீங்கள் இன்னும் 2 வாரத்துக்குள்ளே என்ன செய்வீங்க, இறந்துடுவீங்க, ப்ரெஷர்லாம் ரொம்ப கூடிட்டு இனி என்ன செய்ய முடியாது, நீங்கள் பிழைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரோ. சொல்ல உடனே இவர் அதுக்கு பிறகு சாப்பாடை என்ன செய்தார், குறைச்சார். அப்புறம் நடந்து பார்த்தார், நடக்க மாட்டாதவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் பண்ணி பார்த்தார். அப்படி பண்ணி பார்த்த பிறகும் கொஞ்சம் தான் என்ன செய்து குறைஞ்சிட்டு. அப்புறம் அடுத்த தடவை வரும்போது சொன்னார், கட்டாயம் நீங்கள் 1 வாரத்தில் இறந்துடுவீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இவருக்கு சாப்பாடே என்ன செய்யலை, சாப்பிடவே முடியல. ஒரே மூச்சு முட்டு, ஒரே அழுகை.
அதுக்கு அடுத்த வாரம் இவர் உயிரோடு போனாலும் டாக்டர் சொன்னார பாருங்க, நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு பயந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக நினச்சிட்டீங்க, சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டீங்க, கொழுப்பு பதார்த்தத்தெல்லாம் குறைச்சிட்டீங்க, ஆகையினால இனி உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார். ஆக கவலை என்ன செய்கிறோம், நம்மளை உரிக்கிறோம். கவலை என்ன செய்கிறோம், நம்மளை உரிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கும் நம்மள மாதிரி கவலை இருந்துக்க தானே செய்யும். சரீர பிரகாரமாக அவருக்கு தாகம் இருந்துச்சு, பசி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவர் அதை அந்த கவலையெல்லாம் ஒதுக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு தன்னை பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தயாராக என்ன செய்தார். அந்த உலகத்தில் பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பல விதமான மரணப்படுக்கைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. இருந்தாலும் அவைகளெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராக இருக்கணும்.